உலக தமிழ் நெஞ்சங்களே அனைவருக்கும் வணக்கம். மாடர்ன்ஸ் தியேட்டர்ஸ் மூடப்பட்டது. திருமணம் மண்டபம் வீடுகள் எழுந்தன. வாருங்கள் நிகழ்ச்சிக்கு போவோம். வல்லவன் ஒருவன் படத்திற்கு பிறகு எதிரிகள் ஜாக்கிரதை என்ற ஒரு படத்தை தயாரித்த சுந்தரம், இதில் ரவிச்சந்திரன், எஸ். விஜயலட்சுமி மன்னவர் ஆகிய நடித்திருந்தனர். 1966 வெளிவந்த இப்படம் ஏறக்குறைய ஸ்டண்ட் படம் போலவே இருந்தது. மாறுதலுக்காக சமூக படம் எடுத்தால் நன்றாக இருக்கும் என்று கம்பெனி டைரக்டர்கள் கூறியதால் காதலித்தால் போதுமா என்ற படம் ஆனது. ஜெய்சங்கர், வாணிஸ்ரீ ஆகியோர் நடித்தனர். ஓரளவு வெற்றி படம் ஆக அமைந்தது. பின்னர் சிறையிலிருந்து தப்பி வரும் 4 கைதிகளை மையமாக வைத்து வசன கர்த்தர் ஏ. நகரானின் கதையை தயாரித்தார். இக்கதையை 4 கில்லாடிகள் என்ற பெயரில் ராமசுந்தரம் படமாக தயாரித்தார். இதில் ஜெய்சங்கர், மனோகர் ஆனந்தன், விவேக தேவர், தேங்காய் சீனிவாசன், சி.டி. சகுந்தலா ஆகியோர் நடித்தனர். காமெடி கலந்த இப்படம் நன்றாக ஓடியது. தன் தந்தையைப் போலவே ஆங்கில நாவல் படிக்கும் பழக்கம் ராமசுந்தரத்துக்கு இருந்தது. நிறைய படித்தார். பட உலகத்தின் தெளிவு சுழிவுகளை ஓரளவு தெரிந்து கொண்டார். ஆயினும் 1970 அவர் எடுத்த படம் கருந்தில் கண்ணாயிரம் என்ற படம் தோல்வி அடைந்தது. இதனால் சோர்வடைந்த ராமசுந்தரம் படம் எடுப்பதை சில நாட்கள் ஒத்திவைத்தார். படங்கள் ஏன் தோல்வி அடைகின்றன, வெற்றி படங்களுக்கு ஃபார்முலா என்ன என்று தீவிரமாக ஆலோசித்தார். தஞ்சையிடம் பணிபுரிந்த பலரிடம் கலந்து ஆலோசித்தார். இதன் பிறகு தீவிர ஆலோசனைக்கு பிறகு 1972 தேடி வந்த லட்சுமி என்ற படத்தை தயாரித்தார். இதில் ஜெய்சங்கர், லட்சுமி ஆகியோர் நடித்தனர். படம் சுமாராக ஓடியது. பின்னர் எடுத்த பிராயச்சித்தம் 1974 1979 காளி கோவில் கபாலி, 1979 துணிவே தோழன், 1980 அன்று முதல் இன்று வரை, 1981 முதல் வெற்றி நமது, 1982 ஆகிய படங்கள் தரமாக தயாரிக்கப்பட்டன. தொடர்ந்து படங்கள் தோல்வி அடைந்ததால் ராமசுந்தரம் உற்சாகம் இழந்தார். ஆலோசனைகள் கூறுவதற்கு தகுந்த நபர்கள் இல்லை. சுமாரான படங்களையே தயாரித்ததால் படங்களை மிகவும் குறைந்த விலைக்கு விநியோகஸ்தர்கள் கேட்டனர். இதனால் கம்பெனியின் வருவாய் மிகவும் குறைந்தது. மேற்கொண்டு படம் தயாரித்தால் நஷ்டம் தான் ஏற்படும் என்ற நிலை ஏற்பட்டதால் படம் தயாரிப்பதை நிறுத்தி வைத்து வேறு வழி இல்லை போய்விட்டது. இதனால் மாடர்ன்ஸ் தியேட்டர்ஸ் ஸ்டூடியோவை மூடிவிட ராமசுந்தரம் முடிவெடுத்தார். தரமான படங்களை தொடர்ச்சியாக தயாரித்து கொண்டிருந்த ஒரு பெரிய நிறுவனம் தயாரிப்பு நிறுத்திவிட்டதால் சினிமா உலகமே வருந்தியது. இதற்காக வெளிநபர்கள் யார் மீதும் குறை சொல்ல முடியாது. முழுக்க இது ஸ்டூடியோவின் நிர்வாகத்தின் கீழ் இருந்த சிலரின் அசிரத்தை தாள் நடந்தது என்று கலையுலக வல்லுநர்கள் பேசிக்கொண்டார்கள் என்று டி.ஆர். சுந்தரம் வாழ்க்கை சரித்திரத்தில் எழுதியிருக்கிறார். 1937 முதல் 1982 வரை மாடர்ன்ஸ் தியேட்டரில் தயாரித்த மொத்த படங்கள் 136. அதில் தமிழ் 102, தெலுங்கு 13, கன்னடம் 4, மலையாளம் 8, ஹிந்தி 1, ஆங்கிலம் 1, சிங்கள படங்கள் 7. சிறந்த பிராந்திய மொழி படமான குமுதம் 1961 படத்தை மத்திய அரசு தேர்ந்தெடுத்தது. அதற்காக பரிசை இன்றைய ஜனாதிபதி டாக்டர் ராதாகிருஷ்ணன் இருந்து டி.ஆர். சுந்தரம் பெற்றுக்கொண்டார். பிறகு வல்லவனுக்கு வல்லவன் படத்துக்கு தமிழக அரசின் பரிசு கிடைத்தது. அதை அன்றைய முதலமைச்சர் ராமச்சந்திரன் பெற்றுக்கொண்டார். கலைமாமணி விருதையும் பெற்றுக்கொண்டார். மாடர்ன் தியேட்டர்ஸ் தயாரித்தில் உருவான முதல் மலையாள வண்ணப்படமான கண்டம் பிச்சு கோட்டு என்ற படமும் சிறந்த படமாக தயாரிக்கப்பட்டது, பரிசையும் பெற்றது. சென்னைக்கு வெளியே தொடங்கப்பட்ட சினிமா ஸ்டுடியோக்களில் நீண்ட காலம் இயங்கியது, அதிக படம் தயாரித்தது என்ற பெருமை மாடர்ன் தியேட்டர்ஸுக்கு உண்டு. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு ஆகியவற்றை டி.ஆர். சுந்தரம் கடைப்பிடித்ததால் இதில் மிகவும் சாத்தியமாக அமைந்தது. ஊழியர்களுக்கு குறித்த நேரத்தில் சம்பளம் கொடுப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார்
சுந்தரம் கடன் வாங்கி படம் எடுக்காதவர் என்ற முடிவையும் புகழ் பெற்றார். டிஆர் சுந்தரம் மறைவுக்கு பிறகு மாடர்ன் தியேட்டர்ஸ் நிர்வாகத்தை கவனித்து வந்தார். ராமசுந்தரம் 23/2/1993 மரணமடைந்தார். அவர் மறைவுக்கு பிறகு அவர் மனைவி கலைவாணி ராமசுந்தரம் கம்பெனியின் கணவருக்கு இருந்த நிர்வாக பொறுப்புகளை ஏற்று கவனித்து வந்தார். கம்பெனியின் வருவாயை பெருக்கும் வகையில் மாடர்ன் தியேட்டர்ஸ் ஒத்திகை மண்டபம் இருந்த இடத்தில் நவீன வசதிகளுடன் டிஆர் சுந்தரம் திருமணம் மண்டபம் கட்டப்பட்டது. இந்த மண்டபத்தின் திறப்பு விழா 1/8/1991 நடந்தது. மாடர்ன் தியேட்டர்ஸால் இருந்த இடத்தில் இப்போது சுந்தர் அப்பார்ட்மெண்ட்டு என்ற பெயரில் அடுக்குமாடி கட்டடங்கள் கட்டப்பட்டுள்ளன. மாடர்ன் தியேட்டர்ஸின் ஸ்டூடியோ நுழைவாயுவில் மட்டும் இன்னமும் கம்பீரமாக ஞாபக சின்னமாக பாதுகாக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. வாழ்க மாடர்ன் தியேட்டர்ஸ்.